தாண்டி போகாதே என் ஆருயிரே, என் ஊருயிரே. ஒரு காதலிலே மொத்தம் 7 நிலை, இது எந்த நிலை என்று தோன்றவில்லை. என் ஆறறிவில் 2 காணவில்லை என் ஆருயிரே. இன்னைக்கு மாயா ரொம்ப பாவம், ரொம்ப டென்ஷனாக வீட்டுக்கு போனான். இந்த ராஜேஷ் என்ன பண்ணுறது? நான் கூட பஸ் ஸ்டாண்டில் வச்சு தான் கிண்டல் பண்ணான்னு நினச்சேன். ஆனால் அவன் காலேஜில் கிண்டல் பண்ணியிருக்கான். இந்து சொல்லிதான் எனக்கே தெரியும். இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் ஏதாவது பண்ணி ஆகணும். அம்மு, நீங்கள் எப்போ நீ வந்தீங்க? நான் வந்து கூட தெரியாமல் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா தான். நீ என்ன ஃப்ரெண்டு மாதிரி நினச்சேன்னா சொல்லு, இல்லைன்னா வேண்டாம். அப்படி இல்லை நீ. இங்கே பாருமா, நானும் உன்ன மாதிரி காலேஜ்லாம் தாண்டி வந்தவ தான். சொல்லு, என்னாச்சு? அண்ணி, இன்னைக்கு ஒரு பையன் கிண்டல் பண்ணா அண்ணி. உன்னையவ கிண்டல் பண்ணா? இல்லை அண்ணி, மாயாவை. உங்கள் காலேஜில் பிரின்ஸிபல்கிட்ட சொல்லபடிதானம்மா? அங்கெல்லாம் சொன்னால் கொஞ்சம் பெரிய பிரச்சனை ஆயிரும் அண்ணி. சரிம்மா, அப்போ உங்கள் அண்ணிட்ட சொல்லு. இல்லை அண்ணி, அப்புறம் அண்ணன் சண்டை போடுவான் வந்து, அது வேண்டாம். அப்புறம் என்னதான் பண்ண போகிற? தெரியல அண்ணி, யோசிக்கணும். இங்கே பாரமோ, எது பண்ணுறதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு, சரியா? என்ன கிண்டல் பண்ணுறான்னு சொல்கிற, அவன் பார்க்க எப்படி இருப்பானோ. ஒரு டைம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நான் நினச்சி உன்னை கடத்திட்டு போனது. அவன் ஃபஸ்ட்டு என்னை கிண்டல் பண்ணிட்டு தான் இருந்தான். நான் அவனை அசால்ட்டாக கண்டுக்காம விட்டனால தான் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறேன், பார்த்துக்கோ. இப்போ என்ன பண்ணுறது அண்ணி? பிரின்ஸிபல்கிட்ட சொல்லு, இல்லைன்னா உங்கள் அண்ணன்ட்ட சொல்லு, சரியா? ஓகே அண்ணி. இல்லைன்னா பிரபுட்ட சொல்லு, அவன் பார்த்துப்பான். இல்லை அண்ணி, இந்த மாதிரிலாம் தெரிஞ்சால் ரொம்ப கோவப்படுவார், அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். சரிம்மா, எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோ, அவ்வளோதான். சரிங்க அண்ணி, நான் பார்த்துக்கிறேன். சரி அம்மு, நான் டேப்லெட் போடணும், நான் போகிறேன். ஓகே அண்ணி, நீங்கள் போயிட்டு வாங்க. அண்ணி சொல்கிற மாதிரி அண்ணன்ட்ட சொல்லி பார்ப்போமா? பிரபுட்ட சொன்னால் அவ்வளோதான், உண்டுலன்னு ஆக்கிடுவார், அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். ஆனால் மாயா நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்கே. பேசாம அர்ஜுன் மச்சாட்ட சொல்லிட்டா என்ன? எனக்கு பார்க்க அதான் கரெக்டு தோணுது. அம்மு. என்னம்மா? இந்தாம்மா காஃபி. கொடுங்கம்மா. சரிம்மா, நீ காலேஜில் எப்படி போச்சு? நல்லா போச்சுமா. நைட்டு உனக்கு சாப்பிட என்னம்மா வேணும்? எதுனாலும் பண்ணுங்கம்மா. சரிம்மா. என்ன பண்ணலாம்? கண்டிப்பாக ஏதாவது பண்ணி ஆகணும். மாயா பாவம். குட்டிமா, குட்டிமா, இவன் என்ன இங்கே தூங்கிட்டா? நேற்று என்ன பண்ணியா? நேற்று சொல்லியிருக்க அப்படிதானே? நேற்று நான் மறந்துட்டேம்மா, எனக்கு வேணும், இல்லைன்னா மிஸ் அடிப்பாங்க. மறந்தே இல்லை, போய் அடிவாங்க. அம்மா. என்னடி? அண்ணனை விட்டு கொண்டு வர சொல்லுமா. இரு, கூப்பிடுறேன். எனக்குன்னு வந்திருக்க பாரு. அஜய், அஜய். இருமா வாரேன். என்னம்மா கூப்பிட்டியா? டேய், தங்கச்சிக்கு செம்பருத்தி வேணுமா, போய் பறிச்சிட்டு வா போ. அவளுக்கு வேணும், அவளை போ சொல்லுங்க, என்கிட்டயே சொல்றீங்க. டேய், போய் பறிச்சிட்டு வாடா, வழுகுறா பாரு உட்காந்து. இந்த பொய்யலகிக்கு நீ மயங்கிட்டியாகும். அண்ணே, போய் பறிச்சிட்டு வானே. உனக்கு எதா காரியானா மட்டும் அண்ணே, இல்லனா வாடா போடா. சரி, போய் பறிச்சிட்டு வா போ. தேஜு அக்கா, என்ன ஒரே சத்தமா போட்டுட்டு இருக்க? ஐயோ, இது என்ன நஞ்சி? அது ஒண்ணு இல்ல வள்ளி, பூமாரிக்கு செம்பருத்தி வேணுமா, அதான் அவனை பறிக்க போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இது வளரிடுமோ? செம்பருத்தியா? ஆமா வள்ளி, அவளுக்கு வேணுமா, ஸ்கூல்ல கேட்டாங்களாம். இவனை போனா போக மாட்டேங்கான். என்ன அஜய், மஞ்சுக்கு போய் பறிச்சிட்டு வந்த, உன் தங்கச்சிக்கு பறிச்சு கொடுக்கலையா? என்ன வள்ளி சொல்ற? ஆமாக்கா, மஞ்சு கட்டிட்டே இருந்த செம்பருத்தி அஜய் தான் போய் பறிச்சிட்டு வந்தான்.
அம்மா. ஓ, இவன் தான் பறிச்சு கொடுத்தானா? ஆமாக்கா. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். சரி வள்ளி, நீ போ. வந்த வேலை முடிஞ்சு இன்னும் எதுக்கு இங்க? அதான் போயிட்டீங்க. அஜய், அம்மா. அம்மா வலிக்குதுமா, விடுமா. அம்மா வலிக்குதுமா, விடுமா. நான் போய் தங்கச்சிக்கு பறிச்சுட்டு வரேம்மா. வலிக்குதுமா, விடுமா. தங்கச்சிக்கு பறிச்சு கொடுக்க வக்கு இல்ல, பக்கத்து வீட்டு மஞ்சுக்கு பறிச்சு கொடுத்துருக்க உன்ன. உண்மையாவா? ஆமா அம்மு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு. உன் சந்தோஷத்துக்கு காரணம் இமையா தானே? ஆமாடி, அவளால தான் எங்க அப்பா ரொம்ப நேரம் என் கூட ஃபோன் பேசினாரு. பரவாயில்லடி, சித்தி பொண்ணா இருந்துட்டு உன் கூட பார்த்த தங்கச்சி மாதிரி உன்னை நேசிக்கிறாள்ல. ஆமா அம்மு, நானும் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹாய் சிஸ்டர். இமையா, இங்க என்ன பண்ற? கிளாஸுக்கு போலையா? போகணும்க்கா, உன்னை பார்த்துட்டு போலாம் தான் வந்தேன். என்னம்மா இமையா, உங்க அக்கா இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா போல. எங்க அப்பாவை கூட ரொம்ப நேரம் ஃபோன் பேசினார் சொல்லி ஹாப்பியா இருக்கா, அவ்வளோதான். இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணியிருக்கம்மா, ரொம்ப தேங்க்ஸ்மா. அக்கா இதுல என்ன இருக்கு? அவ என்னோட அக்கா, அவளுக்கு பண்ணாம வேற யாருக்கு பண்ண போறேன்? சூழ்ந்த உலகிலே யாவும் அழகாச்சே, வயதை மீறிய வாழ்விலே சிறு கவிதை. சரிக்கா, எனக்கு கிளாஸ் டைம் ஆச்சு, நான் போறேன். சரி இமையா. பாய் அம்முக்கா, பாய் இந்து அக்கா. பாய்டா. மாயா, உன் தங்கச்சி இங்கே தான் ஜாயின் பண்ணியிருக்காளா? ஆமா இந்து, பரவாயில்ல. உனக்கு தோண அவ, அவளுக்கு தோண நீ, ரெண்டு பேரும் இங்கே இருக்கலாம். ஆமாடி. அம்மு, என்ன ராக்கி? கிளாஸ்க்கு என்ன மேம் வரலையா என்ன? இன்னும் வரல ராக்கி. ஓ சரி அம்மு. ம். இந்த தடிமாட எங்க இன்னும் கிளாஸ் வராம இருக்கான்? மாயா, என்ன ராக்கி? ராஜேஷை பாத்தியா? இல்ல ராக்கி, பார்க்கல. ஓ சரி மாயா. ம். என்னடி, ராஜேஷன் பேரை கேட்டா எப்பவுமே கோவப்படுவேன், இன்னைக்கு நான் சைலண்டா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிலாம் இல்ல, இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். அப்படியே இருக்கணும்னு ஆசைப்படுறேன், அவ்வளவுதான். இந்த மாடு எங்க தான் போச்சோ? ஹாய் பேபி, ரொம்ப ஹாப்பியா இருக்க போல. ஆமாடா, அதனால இப்போ உனக்கு என்ன? டே மச்சான், இது ஏன் மாயாவா இவ்வளவு சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றா? என்னன்னு எனக்கு தெரிலடா. நீ வரலையான்னு கேட்டேன், அப்பவும் சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொன்னான். அற சக்க, அப்போ மாயா மனசுல நான் வந்துட்டேன். இங்க பாரு, கனக்கோட்டெல்லாம் கட்டிட்டு இருக்காத. டேய் போடா. நேற்று இல்லாத மாற்றம் இன்று ஏன்? உனக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லை நினைக்கேன், கம்முன்று. என்ன பேபி சிரிச்சுக்கிட்டே கோவப்படுற? இதுவும் நல்லா தான் இருக்கு. அம்மு, நான் கேண்டீன் போறேன், வரியா? இங்கே இருந்து வச்சுக்கோ, நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஆனால் நான் கேண்டீன் போறேன், நீங்க வரனா வாங்க. சரிடி, நீ போ, வரேன். ம். ஓய் பேபி இரு, நானும் வரேன். ராஜேஷ், சும்மாவே இருக்க மாட்டியா? ஹேய், உன்கிட்ட பேசினா என்ன? வாய முடிட்டு இரு. இங்க பாரு, அவ்வளவு மாதிரி அமைதியா இருப்பேன் நினைக்காத. வந்தேன்னு வச்சுக்கோ. என்னடி பண்ணுவ? என்ன பண்ணுவேன் கேட்க? காலில் விழுத கலட்டி. அம்மு சும்மாரு. எங்க தைரியம் தான் பண்ணு பார்ப்போம். அம்மு அமைதியாரு, அவன் நம்மளை சீண்டிக்கிட்டு இருக்கான், பேசாமரு. சரி, நான் கேண்டீன் போறேன், நீ வரியா? வா போலாம். ஏய் நின்று பேசிட்டு போ, பயந்து ஓடுற. டே மச்சான், ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, சும்மா இரு. அதெல்லாம் இருக்கட்டும், என்ன என் செல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்கிட்ட கேட்டேனா போய் அவட்ட கேளு, கேட்டுருவோம். சரிடா, நான் வெளியில போறேன், வாரியா? இல்லடா நீ போ, நான் வாரேன். சரிடா. டே மச்சான், அவங்க வந்து வம்பளுக்காதடா. அதெல்லாம் நீ எதுக்கு சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீ கிளம்புறன்னா கிளம்பிக்கிட்டே இரு. என்னமோ பண்ணி தொலை அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். திருந்தாத ஜென்மம். நீங்க ஒழுங்கா இருக்கீங்கல்ல, அது போதும். கிளம்புங்க, காத்து வரட்டும். அட போடா. என்ன வீட்டுல யாரையுமே காணோம்? அபி, அபி. இத வரேங்க. ஏய் பார்த்து பார்த்து. ஐயோ அம்மா. ஐயோ மனுஷா, நீலாம் ஒரு மனுஷனையா? கீழே விழுந்து இறங்கி சிரிக்கிற. கீழே பார்த்து வரணும், நீ வேட்ட மேலே பார்த்து வந்தேன்னா விழத்தான் செய்யணும். ஐயோ அம்மா, இடுப்பெலும்பு போச்சே. சரி சரி, கை கொடு, தூக்கி விடுறேன். எந்திரிடி. டேய், எந்திரிக்க முடிச்சு எந்திரிக்க மாட்டேனா? குறுக்கு வலிக்குடா.
என்ன இரு தூக்குறேன். அத முத செய்யடா. என்னடி கேப்ல வாடா போடாலாம் சொல்ற? பின்ன என்ன, நானே வழியில துடிச்சிட்டு இருக்கேன், நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க. அபியா இது? ஐயோ அம்மா வலிக்குதே. சரி சரி கொஞ்சம் பொறுத்துக்கோ, ரூம் கூட்டு போறேன். ம் கட்டில உட்காரியா? உட்கார வைக்கவா? ம். சரியாவே சாப்பிடவே மாட்டியா? என்ன இவ்வளோ காத்தா இருக்கியே அதான் கேட்டேன். இது இப்ப ரொம்ப முக்கியமா? எனக்கு குறுக்கு வலிக்குது. சரி சரி ரொம்ப நடிக்காத. என்ன? நீ கீழே விழும்போது நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீ லைட்டாக தான் விழுந்து, ஓவரா சீன் போடாத சரியா? பாத்தீங்களா? ஆமாம். அப்புறம் நான் வாடா போடா சொன்னேனே, அப்பெல்லாம் கம்முன்னு இருந்தீங்க. வேற யாருமா சொன்னாங்க? என் பொண்டாட்டி தானே சொன்னான். எத்தனை நாள் ஆசையும் உனக்கு அதை இன்னைக்கு நிறைவேற்றிக்கிட்ட, அது நல்லா தெரியுது. என் மேல கோமே வரலையா என்ன? வரல. ஏன்? ஏன்னா நீ என் செல்ல பொண்டாட்டி. உண்மையாவா? ஆமாம். பிரபா, என்ன? ஐ லவ் யூ. லவ் யூ டூ குட்டிமா. தேக்கு மர ஜன்னல் நீ தேவலோக மின்னல், ஈச்ச மர தொட்டில் நீ இழந்த பழ கட்டில், அருந்தவாலு குறும்பு தேடு ஆனாலும் நீ ஏஞ்சலு, இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல, இந்த அழகு சரிய மனசு எரிய கணக்கு புரியல, ஓ முட்டது முட்டது மூச்சு முட்டது அவளை கண்டாலே. பாரு என் பேபி தனியா வரா. எங்க போச்சு? இங்கதான் எங்கேயா விழுந்திருக்குன்னு நினைக்கேன். என்னத்தை தேடிட்டு இருக்கா? இங்கேயும் காணுமே. ஓய் பேபி, என்னத்தை தேடிட்டு இருக்க? இவன் ஒருத்தன் இங்கதான் இருக்கும் தேடி பார்க்கலான்னு வந்தேன், இங்கேயும் இல்லையே. அப்படி என்ன தேடிட்டு இருக்க? நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? இங்க பாரு, ஒழுங்குமே தள்ளி போயிருப்பதுக்கோ. போக முடியாது. என்ன பண்ணுவ? சீப்ப. அங்க போனா விட்டுருவேனா? இந்த வார இரு. ஆ எங்க போற? நில்லு. டேய், ஒழுங்கு மரியாதை சாழ்ந்து கையெடு. எடுக்க முடியாது. என்ன பண்ணுவ? என்னவே அடிச்சிட்டேல, இரு ஒன்ன. டேய், கையை எடுத்துட்டு பார்த்துக்கோ. என்ன அங்க கை வச்சதுக்கு அப்படியா? இப்ப பாரு எங்க வைக்கிறேன்னு. கையறோ. ஏய் என்ன விடுறோ? நில்லுடி. என்னையும் அடிச்சிட்டு ஓடுற? இரு உனக்கு இருக்கு. தனியா எங்கேயும் மாட்டாமையா போயிருவ? அப்ப இருக்குடி உனக்கு. கேண்டீன்ல சம்சா நல்லா இருந்துச்சுல? நல்லா தான் இருந்துச்சு. ஏண்டி, உனக்கு பிடிக்கலையா? இழுக்கிற. ஏதோ நல்லா தான் இருந்துச்சு. ஆமா, மாயா எங்க? அவள் கேண்டீனில் தான் இருந்தா. அவள் செயினை காண சொல்லி கிளாஸ் ரூம் போயிருக்கா. ஓ அப்படியா, சரி வா நம்மளும் போவோம். ம், அதோ அவளே வந்துட்டா. செயின் கிடைச்சிருச்சா? மாயா என்னாச்சு? மாயா என்னாச்சு? எதுக்கு அழுகுற? நீ என்னாச்சுடி? எதுக்கு அழுகுற? ஒன்றும் இல்லை. மாயா என்ன சொல்லு? ஒன்றும் இல்லை அம்மு, சும்மாதான். அம்மு வீட்டுக்கு போகலாமா? என்னடி ஆச்சு? மதியம் தானே ஆகுது, இன்னும் ஆஃப் டே இருக்கே காலேஜ். ப்ளீஸ் அம்மு, வீட்டுக்கு போகலாம். சரி வா போகலாம். ம். இப்போ எப்படிம்மா இருக்கு? இப்போ பரவாயில்ல அத்தை. ரொம்ப டயர்டாக இருந்தால் உள்ளே போய் தூங்குமா? இல்லை அத்தை, இப்போ ஓகே தான். சரிம்மா, ரொம்ப டயர்டாக இருந்தால் போய் தூங்கு சரியா? சரிங்க அத்தை. ரகு எங்கம்மா? அவர் உள்ளதான் அத்தை இருக்காரு. சரிம்மா, சாப்பாடு கொண்டு வரவா? சாப்பிட்றியா? இல்லை அத்தை, கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அப்புறம் பழம் எதாவது கட் பண்ணி தரவா? ஜூஸ் போட்டு தரவா? இல்லை அத்தை, அதுவும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே இருமா, அப்போ தான் குழந்தை ஹெல்த்தியாக இருக்கும். சரிங்க அத்தை. என்னங்க வெளியில் கிளம்பிட்டீங்களா? இல்ல அனு, அம்மாவை கூப்பிட காலேஜுக்கு வர சொன்னா, அதான் போறேன். என்னங்க மதியம் தான் ஆகுது, ஆஃப் டே தானா? எனக்கு தெரியல, நான் போய் கூட்டு வரேன். என்ன? சரிப்பா, போய் கூட்டு வா. சரிங்கம்மா. அனு, சொல்லுங்க அத்தை. நான் போய் ஜூஸ் போட்டு கொண்டு வரேம்மா. சரிங்க அத்தை. ஆஃப் டே தான் காலேஜா? இல்லைன்னா ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா? நேற்று வேற மாயாவுக்கு பிரச்சனை சொல்லி அம்மு சொல்லிக்கிட்டு இருந்தா. என்னவா இருக்கும்?
அதான் கூப்பிட போயிருக்கார்ல, வரட்டும் கேட்போம். மாயா என்னாச்சு? எதனால சொல்லு. ம், ஒன்றும் இல்லை. அப்புறம் ஏன்டி டல்லாகவே இருக்க? ஒன்றும் இல்லை இந்து, சும்மாதான். இங்க பாரு மாயா, எதனால சொல்லு, பார்த்துக்கலாம். என்னடி, ராஜேஷ் எதுவும் சொன்னானா என்ன? இல்லை அம்மு, ஒன்றும் இல்லை, விடு. அம்மு, என்ன மாயா? அண்ணா அக்கா ஊருக்கு போயிருக்காங்க. நான் இப்போ வீட்டுக்கு போனால் ஒத்தையில தான் இருக்கணும். அதனால் உங்கள் வீட்டுக்கு வரட்டா? இதுல கேட்கணுமா என்ன? வாடி. ம், அம்மு, வாண்ணா. என்னாச்சு அம்மு? உடனே கூப்பிட வர சொன்னேன். ஆமாண்ணா, மாயாக்கு ஏதோ மாதிரி இருக்கான், அதான் வீட்டுக்கு போலாம் சொன்னான், அதான் நானும் கிளம்பி வந்துட்டேன். மாயா, என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைண்ணா, லைட்டாக தலைவலி. இந்து, என்ன அம்மு? மாயாக்கு ஏதோ பிரச்சனைடி, அதான் தலைவலி போய் சொல்றா. இந்த மாதிரி நம்மகிட்ட சொன்னாளா? அதாண்டி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்ன இருக்கும்? அவளா சொன்னாதான் தெரியும், அது வரைக்கும் நமக்கு தெரியாது. அம்மு, போலாமா? போலாண்ணா. மாயா நம்ம வீட்டுக்கு தான் வரா. சரிம்மா, வாங்க. இந்து, நீ வரையா? இல்லைடி, அண்ணனுக்கு ஃபோன் பண்ணிட்டேன், அண்ணன் வரேன்ட்டான். நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிடி, அண்ணன் வரட்டும், நாங்கள் இருந்து பார்த்துட்டு போகிறோம். இந்து, வாமா. ஏடி, எங்கள் அண்ணன் வந்துட்டான், நான் போயிட்டு வரேன். சரிடி. இப்போ நான் ஊருக்கு வரேன் சந்தோஷப்படுறதா, உன்னை பார்த்தும் உன்கிட்ட பேச முடியாதுன்னு வருத்தப்படுறதா? என் வாழ்க்கையில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியல. ஒருத்தன் வந்தான், நீ என்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு. அவனும் போயிட்டான். இந்த உலகத்தில் யாரையுமே நம்ப முடியல. யார் எப்போ எப்படி மாறுவாங்கன்னே தெரியல. அவன் வேணா என்னை ஃபேக்காக லவ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நான் அவனை உண்மையாக தான் லவ் பண்ணேன். எப்பட்றா உனக்கு என்னை விட்டு போக மனசு வந்துச்சு? என்ன வேணா சொல்லிட்டு நீ கடந்து போயிட்ட, ஆனால் என்னால் தான் கடந்து போக முடியல. போகிற ஒவ்வொரு பாதையிலையும் நீ தான் தெரியுற எனக்கு. நீயா வந்த என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்ன, அதே மாதிரி நீயா என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டேல. ஆனால் ஒன்று, நீ இருந்த அந்த மனசில் வேற யாருக்குமே இடம் இல்லை. மின்மினி பூச்சிய போல நீ மின்னிட்டு போறியடா, அந்த காணாங்குருவிய போல கண்ணில் காணாம போனியடா. வேப்ப மரத்து நிழலா நீ வேரோட வேணுமடா, ஓ நிழலின் அருமை தெரிஞ்சே நான் தலை சாய்க்க வேணுமடா. பதரா போய் சுரகாச்சு என் மனசு, நீ ஓடி வந்து நீரா நின்னு உசுருக்கு உசுரோட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரியா. என்னை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சப்ஸ்கிரைபரோட சன்னுக்கு பர்த்டே இன்னைக்கு. ஹாப்பி பர்த்டே ஆதித்யன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.